பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃப் க்ரோத் ஷீல்ட் பிளஸ் பிளான் நீங்க இன்வெஸ்ட் பண்றது ட்ரூலி ஒரு ஸ்மார்ட்டான வெல்த் பில்டிங் சொல்யூஷனா அமையுமா? இல்ல இந்த பாலிசில இன்வெஸ்ட் பண்றதுனால இன்வெஸ்டர்ஸ் இந்த பாலிசி குவைட்லி ஹை காஸ்ட் அண்ட் ரிஜிட் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட லாக் இன் பண்ணிருதா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், அதாவது ப்ரீமியமோட 200% ஈக்விவேலண்டா இருக்கிற சார்ஜஸ் பிட்வீன் 10th and 13th பாலிசி இயர்ல வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அண்ட் 100% to 300% ஆஃப் த மொர்டாலிட்டி சார்ஜஸ் டிடக்ட் பண்ணதையுமே பாலிசி டேர்ம் அப்பவே ஃபண்ட் வேல்யூல ஆட் பண்ணிடுறாங்க ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த 11th பாலிசி இயர். ஸோ லாயல்டி அடிஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்க ஃபண்ட் வேல்யூட ஒரு பெர்சன்டேஜா கால்குலேட் பண்றாங்க. இதுவுமே மெச்சூரிட்டியில ஃபண்ட்க்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ பிளான்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் பாலிசி டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா சூட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அலாங் வித் மல்டிபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் அண்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ற பிரீமியம்ஸ் ரிசீவ் பண்ற பெனிஃபிட்ஸ்ல மேபி அவைலபிளா இருக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கேன் பி சப்ஜெக்டட் டு ப்ரிவேலிங் டாக்ஸ் லாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இருக்க ரிட்டர்ன் ஸ்ட்ரக்சர் நீங்க சூஸ் பண்ணிருக்கிறது பொறுத்தும் டிஃபர் ஆகலாம். அண்ட் இதுல யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால வேரியஸ் சார்ஜஸ்மே சார்ஜ் பண்றாங்க. லைக் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜஸ். ஸோ என்னதான் இந்த பிளான் சில சார்ஜஸ் ரீஃபண்ட் பண்ணாலுமே நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, அதை இதை அக்கௌண்ட் பண்ணி கொடுக்கல. அண்ட் மோர் ஓவர் இதுல டிடக்ட் பண்ண சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர்லி நிறைய சார்ஜஸ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் டிடக்ட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி ஆன்கோயிங் டிடக்ஷன் சிக்னிஃபிகன்ட்லி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எரோட் பண்ணி லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸே குறைக்கலாம். இந்த மாதிரியும் இதை டிராபேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் மூலமா லிக்விடிட்டி அவைலபிளா இருக்கு. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பெனிஃபிட் இருக்கு. ஸோ இதனால பாலிசி ஃபண்ட் வேல்யூல இருந்து ஒரு ப்ரீ டிசைடட் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம் பீரியாடிக்லி. அண்ட் ஸ்விட்ச் அண்ட் பிரீமியம் ரீடைரக்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஈக்விட்டி அண்ட் டெப்ட்க்கு நீங்க அசெட் அலோகேஷன் ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யோர் எவால்விங் நீட்ஸ். என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்க ஆப்ஷனல் ரைடர்ஸ்மே அடிஷனல் பிரீமியம் கட்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 5 இயர் லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால ஃபண்ட்ஸ்க்கு இயர்லி ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் நெட் பிரீமியம் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப்மே ஃபேவரபிளா இல்ல. ஸோ எஃபிஷியன்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலா இது கருதுறது ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அண்ட் லோன் ஃபெசிலிட்டி இதுல அவைலபிளா இல்லாததுனால இன் டைம்ஸ் ஆஃப் நீட் லிக்விடிட்டி லிமிட்டடா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. பட் இந்த பாலிசியில சில ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாலிசி ப்ராஷரையும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 இயர் ஓல்ட் மேல் இந்த பாலிசி எடுத்திருக்காங்க. சம் அஷூட் 70 lakhs. ஆனுவல் பிரீமியம் 1 lakh வருது. பாலிசி டேர்ம் 30 years அண்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம் ஆஃப் 10 years. ஸோ இதுல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா ஸ்கிரீன்ல. இந்த டேப்லெட் காலம்ல 2 அசியூம் ரேட்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் ரிட்டர்ன்ஸ் 4 and 8% per annum அப்படின்ட்டு. இந்த ஃபிகர்ஸ் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு தான் கேரண்டீட் கிடையாது. அண்டர்லைங் ஃபண்டோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இது ரெப்ரசென்ட் பண்ணல. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பொறுத்து வேரி ஆகலாம். இது ஜஸ்ட் பிகாஸ் இந்த பாலிசி ப்ராஷர்ல வந்துட்டு எப்படி இந்த பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன்ல ஒரு worst and best case scenarioல இந்த பாலிசி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு எடுத்து காட்டுறதுக்காக இப்படி 4 and 8% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அசியூம் ரிட்டர்ன் ஆஃப் 4%ல பாத்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ அட் மெச்சூரிட்டி வந்து 9.83 lakhs வருது. அப்ப ஐஆர்ஆர் நெகட்டிவ் 0.07% வருது. ஏன் இந்த நெகட்டிவ் ஐஆர்ஆர்னா மெச்சூரிட்டி வேல்யூ நம்ம டோட்டலா கட்டின பிரீமியமோட கம்மியா வந்திருக்கிறதுனால. இதே அசியூம் ரிட்டர்ன் ஆஃப் 8% per annumல ஃபண்ட் வேல்யூ 39.78 lakhs வருது. அப்ப ஐஆர்ஆர் 5.52% வருது. இதுவுமே பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி பாத்தீங்கன்னா இந்த ஹையர் அசியூம் ரிட்டர்ன்லயுமே அவுட்கம் வந்து நம்ம எடுத்துக்கிற மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இல்ல. இன்ஃபேக்ட் இதோட எஃபெக்டிவ் ஐஆர்ஆர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பொட்டன்ஷியலி ஆஃபர் பண்ணக்கூடியதை விட கம்மியா இருக்கு. டெஸ்பைட் இதுல ஹையர் ரிஸ்க் இருந்தும் லாங் டேர்ம் லாக்இன் பீரியட் இருந்துமே. அப்போ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ற ஒரு பிரைமரி ஆப்ஜெக்டிவ் இது டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிளான் நம்மளுக்கு இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. ஆக்சுவலி இதில் இன்வெஸ்ட் பண்ணா நம்மளோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸை அல்டிமேட்லி ஸ்லோ டவுன் பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் தேவையான நேரத்தில் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ண முடியாம கூட போகலாம். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். இதுல நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்துக்கலாம். பாரதி பாலிசி பண்ற மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணாம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஆனா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இருந்து சிமிலர் இல்ல சேம் பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார் அ மச் மோர் ஃபேரர் கம்பேரிசன். இப்ப லைஃப் கவருக்காக பியூர் டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம் வித் சம் அஷூர்ட் ஆஃப் 75 lakhs. இது இயர்லியர் எக்ஸாம்பிளோட broadly comparable வச்சுக்கலாம். இதுக்கு பிரீமியம் 24,650 rupees தான் per year வருது for a 35-year-old. அப்போ நம்ம இங்க அஸ்யூம் பண்ணிக்கிறது 30-year policy term, 10-year premium payment period. அப்ப வருஷத்துக்கு 75,350 rupees annually நமக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா இந்த அமௌண்ட்டை நீங்க டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல அலோகேட் பண்ணலாம். அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டு சீக் ஹையர் லாங் டர்ம் ரிட்டர்ன். நம்ம ஆல்ரெடி ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறதுனால ஒரு ஃபேர் எக்ஸாம்பிளுக்காக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் இருக்கிறதுனால. ஸோ 75,350 rupees per year நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP மூலமா ஓவர் 30 years இன்வெஸ்ட் பண்ணோம்னா பொட்டன்ஷியலி நம்ம எவ்வளவு அக்யூமுலேட் பண்றோம் பாத்தீங்கன்னா கார்பஸ் ஆஃப் 1.42 crores. ஸோ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணா கூட போஸ்ட் டாக்ஸ் கார்பஸ் அப்ராக்சிமேட்லி 1.26 crore வருது. அப்போ போஸ்ட் டாக்ஸ் IRR மட்டுமே 10.28% வருது. இதுக்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கோன்றதுமே ஒரு சின்ன டேப்லர் காலம்ல ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பேரிசன்ல கிளியர்லி என்ன ஹைலைட் பண்ணிருக்கோம்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல நம்ம கம்பைன் பண்றதுக்கான இன்எஃபிஷியன்சி தான். இதை செப்பரேட்டா நம்ம வச்சிருக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் இன்னும் ஹையர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல், superior liquidity and greater flexibility ல இருந்து பெனிஃபிட் தான் ஆகுறாங்க. இது எல்லாமே பாரதி பாலிசில நோட்டபிளி ஆப்சென்ட்டா இருக்கு. இதனால தான் அந்த பாலிசி ஒரு லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு சப் ஆப்டிமல் சாய்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பாரதி AXA லைஃப் க்ரோத் ஷீல்ட் பிளஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இதோட ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் எதர் ஒரு லிமிடெட் பீரியட்க்கு கட்டுற மாதிரி இருக்கு, இல்லை த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் கட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் ஹவவர் ஒன்லி அ போர்ஷன் ஆஃப் த ப்ரீமியம் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஆக்சுவலி, அதுவும் மல்டிபிள் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு. ஸோ என்னதான் இந்த பாலிசி சர்டன் சார்ஜஸ் ரிட்டர்ன் பண்ணாலுமே நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி நம்ம லூஸ் பண்றது அக்கௌண்ட் பண்ணாம தான் ரிட்டர்ன் பண்றாங்க. அட் மெச்சூரிட்டி உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ மட்டும் தான் நீங்க ரிசீவ் பண்றீங்க. இன் மோஸ்ட் சினாரியோஸ் ஒரு ரீசனபிள் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை கூட இந்த ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி ஃபால் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது இவ்வளோ ரிஸ்க் இருந்துமே அவுட்கம்ஸ் வந்து ஹார்ட் டு ஜஸ்டிஃபை அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கான கீ கான்ட்ரிபியூட்டர் இதுல இருக்கிற ஹை காஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டைம் எரோட் பண்ணுது. இது ஃபர்தர் எப்படி காம்பவுண்ட் ஆகுதுன்னா பை புவர் லிக்விடிட்டி. ஏன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு லாக்டவுனாவே இருக்கிறதுனால இன்னுமே வந்துட்டு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்மியா தான் ஆகுது. அது ரிசல்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு லிமிடெட் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அட் இட்ஸ் கோர் இதோட ப்ராப்ளமே வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல கம்பைன் பண்றது தான். ஏன்னா போத் ஃப்ரண்ட்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு எஃபெக்டிவா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா பியூர் டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மூலமா ப்ரொடெக்ஷனை செக்யூர் பண்ணலாம் ரிலேட்டிவ்லி லோ காஸ்ட்ல. அண்ட் அதுல வர ரிமைனிங் சர்ப்ளஸ் ஒரு வெல் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அது உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரோபஸ்ட் போர்ட்ஃபோலியோ நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட், டைம் ஹாரிசான், ஃபினான்ஷியலி ஆப்ஜெக்டிவ்ஸோட அலைன் ஆகிற மாதிரி கைடட் பை நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.